ஓ சொல்லுங்க. சரி. இல்ல 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 நடந்து வந்தது முடிய போகுது. ஆகவே அந்த 18 முதல் 20% வரையான மாணவர்கள் 3 பாடங்களிலும் சித்தியடைய தவறுதலாக சித்தியடைகிறார்கள் சொல்லி பிழையான புள்ளி விவரம் ஒன்று இருக்கு. ஆனா அதில் சரியான விவரம் வந்து 15% தொடக்கம் 20% வரை. ரைட். அடுத்து கலைத்துறையில தான் அதிகமான மாணவர்கள் குறைந்த தர சித்தி எஸ் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்தது வந்து உலகிலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் வந்து என்ன கல்விதான் என்று சொல்லி நெல்சன் மண்டேலா சொன்னவர். ஞாபகம் இருக்கு தானே உங்களுக்கு? அது அந்த வசனம் நாம எல்லாருக்கும் அறிஞ்ச வசனம். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு என்பது அவரது புகழ்பெற்ற ஒரு வாசகம். தென்னாப்பிரிக்காவினுடைய இனவரி ஆட்சிக்கு எதிராக போராடிய ஆள்தான் இந்த நெல்சன் மண்டேலா. கல்விதான் விடுதலையின் திறவுகோல் என நம்பி அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. சரி, அடுத்து உலகின் மிகப்பெரிய பாடசாலை இருக்கிற இடம் இந்தியாவுல எங்க? லக்னோவுல. இந்தியாவின் லக்னோ மாநிலத்துல வந்து அது இருக்குது. ரைட். இந்தியாவுல லக்னோவுல சிட்டி மாண்டிசோரி ஸ்கூல் சிஎம்எஸ் என்று சொல்லி அதை உலகிலேயே அதிக மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலை கிட்னஸ் சாதனை படைத்தது. இங்கு சுமார் 55,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி இருக்கிறார்கள். சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஸ்லீயேட்டில் எனது நைட்டாண்டு தோற்றம் 1981. இது சார்பாக நான் மேலதிக தகவலை தரலாம் என்று நினைக்கிறேன் இல்லையா? மேலதிக தகவல் தர நல்லது தானே? ரைட். இந்த நைட்டான்றது என்ன? தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் அதிகார சபை. தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை. நேஷனல் நைட்டா NAITA நேஷனல் அப்ரெண்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அத்தாரிட்டி. இது 1981ஆம் ஆண்டின 17ஆம் இலக்க சட்டத்தின் மூலம், சரி, 17ஆம் இலக்க சட்டத்தின் மூலம் ரைட் முறையாக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. அடுத்து 28வது, வீட்டு வேலைக்கு அதிகமாக நேரத்தை செலவிடுகின்ற மாணவர்களை கொண்ட நாடு வந்து சீனா. சைனீஸ் தான் கூடுதலா பிள்ளைகளுக்குரிய ஹோம்ஒர்க்குகளை கொடுத்து அவர்களை சுயமாக செயற்படுத்துகின்றது. ரைட். பல்வேறு மேலதிகமான தகவல் சொல்றா இருந்தா உங்களுக்கு பல்வேறு சர்வதேச ஆய்வுகளின்படி பிஸ்ஸா இல்ல பீஸா, யாரது? பீஸா போன்றவை சீன மாணவர்கள் வாரத்துக்கு சரியாக 14 மணி தியானங்களுக்கு மேல வீட்டு வேலைகளுக்கு செலவிடுகின்றனர். இது உலக சராசரியை விட, சாதாரணமாக வேர்ல்டில் இருக்கிற சராசரியை விட அதிகமாக நேரம் 14 மணி தியானம் வந்து ஹோம்ஒர்க்கு செலவிடுவாங்க பிள்ளைகள். அடுத்தது 27வது வினா, மிக குறைந்த எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு தென் சூடான். சரியா? மிக குறைந்த எழுத்தறிவு வீதம் கொண்ட நாடு வந்து தென் சூடான். இந்த உள்நாட்டு போர்கள் காரணமாக, வறுமை காரணமாக தெற்கு சூடான்ல வந்து மிக குறைந்த எழுத்தறிவு வீதம் வந்து இருந்தது. அது கிட்டத்தட்ட வந்து 27 தொடக்கம் 30% அளவுதான் எழுத்தறிவு வீதம். மற்றவர்கள்லாம் எழுத்தறிவற்றவர்கள். அதே நேரம் 28வது பாடசாலைக்கு செல்லாத மாணவர்கள் எண்ணிக்கை 260 மில்லியன். யுனெஸ்கோவினுடைய தரவுகளின்படி, அண்மை காலத்துல வந்து யுனெஸ்கோ எடுத்த அறிக்கையின்படி உலகளவில் சுமார் 258 முதல் 260 மில்லியன் சிறுவர்கள் வந்து இளைஞர்கள் பாடசாலை கல்வியை பெற முடியாத நிலைமையில உள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது யுனெஸ்கோனுடைய ரிப்போர்ட். அடுத்தது, கல்வி நிர்வாக கட்டமைப்பில் சேராதது வந்து ப்ரொவின்சியல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லையா? அது தவிர மற்ற ஏனி எல்லாமே அங்க சேரும். அது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ரைட். ஓகே. அடுத்தது நாங்க 30வது வினா, புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான பிரசன்டேஷன் ஆர்தரா செய்வன். சரிதானே? 17 வயதில் கல்வியை நிறைவு செய்யறதுன்றது அங்க பொருத்தமற்ற முன்மொழிவாக இருக்குது. அது அப்படி இல்லை அங்க புதிய கல்வி சீர்திருத்தத்துல. ரைட். அதாவது புதிய சீர்திருத்தங்களில் சாதாரண தரத்தில் பாடங்கள் குறைக்கிறது உண்டு, மதிப்பீட்டு முறைகளை மாற்றுகிறது, தரம் 12ல உயர்ந்த பரீட்சை நடாத்துவது போன்றவை பரிசீலனையிலான் இருக்குது. ஆனால் கல்வியை 17 வயதில் முழுமையாக முடித்தல் என்பது தற்போதைய பிரதான முன்மொழிவுகளில் ஒன்றல்ல. மாறாக பரீட்சை வயதை குறைப்பதுதான் இதன் நோக்கம்.
என்று சொல்லப்படுகிறது. ரைட். இந்த 30 கேள்வியை நாங்க தெளிவாக பார்த்துட்டோம். இந்த 30 கேள்விக்குமான விடைகளை நான் இப்ப உங்களுக்கு விளக்கம் அளிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்கிட்டு இதுல போட்டு வரேன். ஓகேயா? சரியா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க நிப்பாட்டுவோமா? போதும் தானே? இனி எப்ப கிளாஸ்? இப்ப எனக்கு 30க்கு எத்தனைன்னு சொல்லுங்க. 30க்கு எத்தனைன்னு சொல்லிடுமா? 30க்கு 13, 30க்கு 21. வெரி குட். எஸ் கவி, உங்களோட கேள்விக்கு விட சரியா? 30க்கு 13, 30க்கு 17, 30க்கு 22. ஓகே, குட். 14, 30க்கு 17. வெரி குட். உண்மையான மார்க்ஸ் என்ன? 22, 17, 17, 22, 21. ஓகே, குட். அநேகமாக நீங்க செய்திருக்கிறீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணணுமா? சரியானே? 30க்கு 23, 30க்கு 14. ஓம் சொல்லுங்க. அந்த போன கிளாஸ் சார், ஜூம் கிளாஸ்ல கடைசியா செய்த அந்த பேப்பர் ஆன்சரும் தாங்க சார். சரி இல்லையா? அது இல்லையே, போட்டு குரூப்ல 30 கேள்வி செய்த நாங்க நம்ம குரூப்ல போட்டிருக்கோம் தங்கச்சி.